இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கன்சர்வேஷன் இன் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இன் பிளான்ட் ecology. ஸோ கன்சர்வேஷன்னா காப்பாற்றுறது. இங்கே நாம் என்விரான்மெண்ட்டை பற்றி பேசுகிறதுனால இக்கோசிஸ்டம், அதாவது அதுக்குள்ளே இருக்கிற லிவிங் திங்ஸ், லிவிங் ஃபார்ம்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்தையுமே ஓவராலாக கன்சர்வ் பண்ண போகிறோம். எப்படி கன்சர்வ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். So India, due to its topographic, geology and climatic patterns, has diverse life forms. So topography-na இடவியல், அதாவது மலைகள், நதிகள், அப்புறம் அந்த இடத்தோட ஏரியா, அந்த என்னென்ன பிளான்ஸ், அனிமல்ஸ், அது எல்லாத்தையுமே படிக்கிறது தான் டோப்போகிராஃபி. ஜியாலஜி, சாயிலை பற்றி படிக்கிறது, கிளைமேட்டிக் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லைஃப் ஃபார்ம்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நவ் திஸ் ஹியூஜ் டைவர்சிட்டி இஸ் அண்டர் த்ரெட் டியூ டு மெனி என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். ஃபார் திஸ், conservation becomes an important food by which we can reduce many species getting lost from our native land. ஸோ இப்போ இவ்வளோ பெரிய டைவர்சிட்டி உள்ள நாட்டுக்கு, அதாவது நம்ம இந்திய நாட்டில் அந்த த்ரெட் வந்துடுச்சு. ஏன்னா டைவர்சிட்டி லாஸ் ஆக போகிற த்ரெட். ஸோ அதை நாம் எப்படி, அதாவது நிறைய ஸ்பீஷீஸ் எல்லாம் வந்து கெட்டிங் லாஸ்ட், அதாவது அழிஞ்சிடுச்சு மோஸ்ட்லி. ஸோ அதை நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம்? By employing the conservation, management and strategies like germplasm conservation, in-situ, ex-situ, in vitro methods, the endemic as well as the threatened species can be protected. ஸோ இதை எப்படி நம்ம காப்பாற்றுறோம்னா, அந்த மேனேஜ்மெண்ட், கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் போட்டு ஜெர்ம்பிளாசம்னா அந்த கேமெட்ஸ் வச்சு, ஸோ அந்த கேமெட்ஸை வந்து லெவலில் கன்சர்வ் பண்ணலாம். இன்சிட்டு, எக்ஸிட்டுனா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், அப்போ சொல்கிறேன். இன்விட்ரோ மெத்தட்ஸ், இன்சைட் த லெபார்டரியில் ப்ரொடியூஸ் பண்ணி அதன் மூலமாக காப்பாற்றலாம். எண்டமிக்னா அழியக்கூடிய இருக்குது. ஸோ எண்டமிக் as well as the threatened species, அதாவது இது அழிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி இருக்கிற ஸ்பீஷீஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து கன்சர்வேஷன், அதாவது இதை நம்ம காப்பாற்றணும். ஸோ பை த பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ் அந்த பயோடைவர்சிட்டியை காப்பாற்றணும், அதுதான் கன்சர்வேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் வந்து 2 டைப்ஸ், இன்சிட்டு, எக்ஸிட்டு. ஓகே, ஸோ இன்சிட்டுவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டட் ஏரியா நெட்வொர்க். ஸோ ப்ரொடெக்டட் ஏரியா நெட்வொர்க்கை 2ஆக பிரிக்கலாம். ஸோ இது வந்து கம்யூனிட்டி பேஸ்ட், அதாவது இது வந்து கம்யூனிட்டி ப்ரொடெக்டட், கவர்மெண்ட் ப்ரொடெக்டட், 2 ஏரியா. ப்ரொடெக்டட் ஏரியா நெட்வொர்க்கை கம்யூனிட்டி ப்ரொடெக்டட், கவர்மெண்ட் ப்ரொடெக்டட் அப்படின்னும் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கம்யூனிட்டி ப்ரொடெக்டட்னா சேக்ரெட் க்ரூவ்ஸ், சேக்ரெட் லேக்ஸ், அதாவது சேக்ரெட்னாவே என்ன, ரிலீஜியஸ் பேஸ்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியா, அங்கே கோயில் குளம் அப்படி, அப்புறம் இது கோயில் லேண்டு, அங்கே பிளான்ஸ் இது பண்ணலாம். இந்த மரம் வந்து கோயில் மரம், அதாவது இந்த மரத்தை வந்து இப்போ வேப்ப மரமெல்லாம் நம்ம வந்து சாமி மரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அது சேக்ரெட் க்ரூவ்ஸ், சேக்ரெட் லேக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து கவர்மெண்ட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த கம்யூனிட்டி ப்ரொடெக்ட்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற பீப்புள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அந்த சேக்ரெட் லேக்ஸ், க்ரூவ்ஸை. ஆனால் கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், நேஷ்னல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரி, இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து 2 இதுவாக இருக்குது, டெரஸ்ட்ரியல் அண்ட் மெரைன், 2 இதுவாக இது பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸிட்டு பார்த்திங்கன்னா சேக்ரெட் பிளான்ஸ், ஹோம் கார்டன்ஸில் இப்போ வீட்டாண்டையே வந்து அதாவது சாமி மரம் சொல்லி வளர்ப்பாங்க ஒவ்வொரு வீட்டில், அந்த மாதிரி வளர்க்குறது அது ஹோம் கார்டன்ஸில். அப்புறம் சீட் பேங்க்ஸ், போலன் பேங்க்ஸ், ஃபீல்டு ஜீன், க்ரையோ ப்ரிசர்வேஷன், அந்த மாதிரி மெத்தட்ஸ்லையும் நம்ம சீட்ஸை ப்ரிசர்வ் பண்ணலாம். பழைய ரொம்ப அழியக்கூடியதுன்னா நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி சீட் பேங்க்ஸில் அழியக்கூடிய வெரைட்டிஸோட இதை சீட்ஸை வந்து பேங்க்கில் வச்சுருந்தோம்னா அது அழிஞ்சிட்ட பிறகு அதை நம்ம திரும்பி உற்பத்தி பண்ணலாம். அதே மாதிரி போலன் பேங்க்ஸ், ஃபீல்டு ஜீன்ஸ், க்ரையோ ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அண்ட் இன்னொன்று லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பொட்டானிக்கல் கார்டன்ஸ், ஆர்போரிட்டா,
ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ், அக்வாரியம் உங்களுக்கு தெரியும், மெரைன் ஐட்டம்ஸை வந்து நம்ம அதாவது வாட்டர் ஐட்டம்ஸை, வாட்டர் லிவிங் திங்ஸை அதில் கொண்டு வர்றது. ஜுவாலஜிக்கல் பார்க் நம்ம வண்டலூர் ஜூ. ஆர்போரிட்டானா வெறும் ட்ரீஸை மட்டுமே இருக்கிறது. பொட்டானிக்கல் கார்டன்ஸில் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் மெத்தட்ஸ். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து இன்சிட்டு கன்சர்வேஷன். இன்சிட்டுன்னா இருக்கிற இடத்துலையே அவங்கள காப்பாற்றுறது. எப்படி காப்பாற்றுறாங்கன்றத பார்க்கலாம். இட் மீன்ஸ் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஜெனட்டிக் ரிசோர்சஸ் இன் த நேச்சுரல் ஹேபிடேட்ஸ். ஸோ அவங்க நேச்சுரலாக எங்கே இருக்காங்களோ அங்கேயே போய் நம்ம காப்பாற்றி அந்த இடத்துலையே அவங்கள அழியாமல் பார்த்துக்கணும். Here, the plant or animal species are protected within the existing habitat. ஸோ அவங்க இருக்கிற அந்த ஹேபிடேட்டிலேயே ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது தான் பிளான்ட் ஆர் அனிமல் ஸ்பீஷீஸை. ஃபாரஸ்ட் ட்ரீஸ், மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் அண்டர் த்ரெட் ஆர் கன்சர்வ்ட் பை திஸ் மெத்தட். அதாவது ஃபாரஸ்ட் ட்ரீஸு, மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ், அதாவது ஸ்மெல் வர பிளான்ட்ஸும் அண்ட் மெடிசினல் வேல்யூ இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாம் த்ரெட் அழிஞ்சிருமோன்றது இருக்கிறத நம்ம இந்த இன்சிட்டு கன்சர்வேஷனில் காப்பாற்றி வைக்கலாம். So this is carried out by the community or by the state conservation, which includes wildlife, national parks and biosphere reserves. So இது வந்து எப்படி காப்பாற்றுறதுனா, ஒன்று கம்யூனிட்டி ப்ரொடெக்டட், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க வந்து இது பண்ணி வைல்ட் லைஃப், நேஷனல் பார்க் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் இதை காப்பாற்றுறாங்க பர்டிகுலர் ஏரியாவில். The ecologically unique and biodiversity rich regions are legally protected as wildlife sanctuaries, national parks and biosphere reserves. ஸோ இந்த இக்காலஜிக்கல் அதாவது இந்த ஏரியா வந்து ஸ்பெஷல். இப்போ பயோஸ்பியர் ரிசர்வ்னு பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸ் ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னாரும் பயோஸ்பியர் ரிசர்வ். இது ரெண்டுமே தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற பயோடைவர்சிட்டியை நம்ம காப்பாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், நேஷ்னல் பார்க்ஸ், அப்புறமா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், இந்த மாதிரிலாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம். இது பயோஸ்பியர் ரிசர்வ். நேஷ்னல் பார்க்ஸ் என்ன, இது வண்டலூர் ஜூ அந்த மாதிரி பார்க். வைல்ட் லைஃப் சாங்சுரி முதுமலை சாங்சுரி அந்த மாதிரி. ஸோ மேகமலை அண்ட் சத்தியமங்கலம் வைல்ட் லைஃப், கிண்டி அண்ட் பெரியார் நேஷ்னல் பார்க் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ், நீல்கிரிஸ், அகஸ்தியமலை அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார் ஆர் த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இவ்வளோ இருக்குது தமிழ்நாடோட பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். அதில் பயாலஜிக்கல் பேரடைஸ் வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார். ஸோ இது இன்சிட்டியூக்கான எக்ஸாம்பிள்ஸ். இது இந்த மாதிரி தான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்சிட்டியூ இருக்கிற அந்த இடத்துல அவங்கள எப்படி அந்த நேச்சுரல் ஹேபிட்டேட்டை கொடுக்கறது. ஸோ அவங்க நேச்சுரலாக இருக்கிறத கொடுக்கறத இன்சிட்டியூ கன்சர்வேஷன். நெக்ஸ்ட், சீக்ரெட் க்ரூவ்ஸ். These are the patches or the grooves of cultivated trees which are community protected and are based on the strong religious belief system, which usually have a significant religious connotation for protecting the community. ஸோ இது வந்து கம்யூனிட்டி ப்ரொடெக்டட் ஏரியா. கல்டிவேட்டட் ட்ரீஸ் தான் இங்கே நிறைய இருக்கும். அந்த கல்டிவேட்டட் ட்ரீ அங்கே இருக்கிற அந்த கம்யூனிட்டி பீப்புள் வந்து அந்த ட்ரீஸை வந்து சாமி, அதாவது ரிலீஜியஸ் பிலீஃப் அதிகமாக இருக்கும், அது சாமி மரம்னு சொல்லிட்டு அதை வெட்ட விடாமல் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஈச் குரூவ் இஸ் அன் abode ஆஃப் deity, மோஸ்ட்லி வில்லேஜ் காட் ஆர் goddess லைக் அய்யனார் ஆர் அம்மன். ஸோ அந்த ஒவ்வொரு ட்ரீயும் வந்து ஒன்று, அதாவது அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லை அம்மன், எல்லை சாமின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இங்கே காட் ஆர் காடஸ். 448 grooves were documented throughout Tamil Nadu, of which 6 grooves, Banagudi Shola, Tirukurungudi, Udayan Kudi Kadu, Sittanna Vasal, Pudupet and Deva தானம். ஸோ இதெல்லாமே வந்து இந்த 6 இது இருக்கு இல்லையா, இது 6 grooves தமிழ்நாட்டில். ஸோ இவங்க எல்லாமே சேக்ரெட் இதுவாக இருக்குது. இதில் சித்தன்ன வாசல் வந்து ஃபேமஸான ஒன்று. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ளோரிஸ்டிக் அண்ட் ஃபானஸ்டிக் ஸ்டடீஸ். ஃப்ளோரிஸ்டிக்னா பிளான்ஸ் பற்றி படிக்கிறதுக்கும், ஃபானஸ்டிக்னா அனிமல்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா இந்த grooves. ஓகே, ஸோ தீஸ் grooves provided a number of ecosystem services to the neighborhood like protecting watershed,
fodder, medicinal plants and microclimate control. ஸோ இந்த மாதிரி க்ரூஸை வந்து அந்த ஊர் மக்களே காப்பாற்றி வச்சிருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஈகோசிஸ்டம் ப்ரொடெக்ட் ஆகுது. நம்பர் ஆஃப் ஈகோசிஸ்டம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஏரியாவையும் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வாட்டர் ஷெட், ஸோ அந்த வாட்டர் ஷெட் அங்கே இருக்குது, அப்படியே எங்கேயும் போகாமல் சாயில் எரோஷனோ இதை ஓவர் ஃப்ளட்டிங் ஆகாமல் இருக்குது. ஃபாடர், அந்த மரத்தை அப்படியே வச்சுருக்கறதுனால மாட்டுக்கு, அதாவது ஆடு மாடுக்கு சாப்பாடாக ஃபாடர், அந்த ஃபாடர் பிளான்ட்ஸு கிடைக்குது. மெடிசினல் பிளான்ட்ஸும் இருக்குது. ஒரு மைக்ரோ கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கவும் இந்த சேக்ரெட் க்ரூஸால் முடியும். ஸோ இதுதான் இந்த சேக்ரெட் க்ரூப்ஸ். நீங்கள் வேணா பாருங்கள், இதுக்குள்ளே வந்து இந்த மரம் வந்து சாமி மரமாக இருக்கும். ஸோ அதை சுற்றி வேலி போட்டு வச்சுருப்பாங்க, அதை யாரும் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. நெக்ஸ்ட், ex-situ conservation. It is a method of conservation where species are protected outside their natural environment. ஸோ அவங்க ஒரு இடத்துல வந்து வளர்ந்துருப்பாங்க, அங்கே இருந்து வேற இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் வளர்ந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த மெத்தட் தான் இந்த ex-situ. In-situனா இருக்கிற இடத்துலையே, ex-situனா அவுட் சைட். ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பொட்டானிக்கல் கார்டன்ஸ், ஜூலாஜிக்கல் பார்க்ஸ், conservational strategies such as gene, pollen, seed, in vitro conservation, cryopreservation, seedling, tissue culture and DNA banks. ஸோ இது எப்படி அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னா, பொட்டானிக்கல் கார்டன்ஸில் ப்ரொடெக்ட் பண்ணலாம், ஜுவாலஜிக்கல் பார்க்ஸு, கன்சர்வேஷன் என்னென்ன மெத்தட்ஸ் டு சேவ் இட், அதாவது ஜீன் பேங்க்கு, போலன் பேங்க்கு, சீட் பேங்க், இன்விட்ரோ கன்சர்வேஷன் மெத்தட், க்ரையோ ப்ரிசர்வேஷன் மெத்தடில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சு அதை அந்த சீட்ஸை அப்புறமா யூஸ் பண்ணலாம். இந்த பிளான்ட்டை திரும்பி அழிஞ்சு போன பிளான்ட்டை திரும்பியும் கொண்டு வரலாம், அந்த மாதிரி சேவ் பண்ணி வைக்கிறது, சீட்லிங் ஸ்டேஜ், டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட், டிஎன்ஏ பேங்க்ஸில் இது செய்யலாம். ஸோ தீஸ் ஃபெசிலிட்டிஸ் நாட் ஒன்லி provide housing and care for endangered species but also have educational and recreational values for the society. So இது வந்து housing, caring of endangered species மட்டுமே இல்லை, இது எஜுகேஷ்னல், அதாவது எஜுகேஷனுக்கும் யூஸ் ஆகுது, ரிக்ரியேஷ்னல் வேல்யூஸும் இது கிட்ட இருக்குது. ரீக்ரியேஷ்னல் வேல்யூஸ் சொசைட்டியோட, இப்போ வந்து ஒரு கார்டன் ஒரு பொட்டானிக்கல் கார்டன்ஸ், பார்க்ஸ், அங்கெல்லாம் நம்ம போகிறோம். ஸோ அதனால வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்மால் பெனிஃபிட் கூட கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ex-situ கன்சர்வேஷன். இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், IUCN. Founded in 1948, the International Union for Conservation of Nature is the world's oldest environmental organization with its headquarters at Gland, Switzerland, and it is a neutral forum for government NGOs. ஸோ இது வந்து எப்போ இதுக்கு IUCN எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1948ல். ஸோ இதுதான் வந்து ரொம்ப பழமையான என்விரான்மெண்ட்டுக்காக ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன், ரொம்ப பழமையானது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கிளாண்டு, சுவிட்சர்லாண்டில் இருக்குது. இங்கே வந்து கவர்மெண்ட்டும் என்ஜிஓஸும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. சயின்டிஸ்ட், பிஸ்னஸ் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டிஸ் வித் த எய்ம் ஆஃப் டெவலப்பிங் சொல்யூஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் the policies related to the conservation of environment and sustainable development. ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாருமே சயின்டிஸ்ட், பிஸ்னஸ்மேன், தட் இஸ் பிஸ்னஸ் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டிஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து, அதுதான் அவங்களோட எய்ம். ஒன்றா சேர்ந்து ஒரு சொல்யூஷன் எப்படி வந்து இதை காப்பாற்றலாம், கன்சர்வ் பண்ணலாம், அதை எப்படி அந்த பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி போட்டு அதை கன்சர்வ் பண்ணலாம் என்விரான்மெண்ட்டை, ப்ளஸ் அதை அப்படியே டெவலப்பும் பண்ணணும். சஸ்டைன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அந்த போட்டதோடு இல்லாமல், பேப்பரோடு இல்லாமல் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை டெவலப்மெண்ட்டும் பண்ணணும். IUCN Red List. IUCN Red List categories help us to evaluate the degree of threat and conservation priorities to the flora and fauna. It is also a powerful tool for pursuing government to protect the threatened species and for most of the plant and animal species worldwide. ஸோ IUCN ரெட் லிஸ்ட் டேட்டா வந்து ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும், எத்தனை த்ரெட்டனில் இருக்குது. ஸோ இது ஒரு பவர்ஃபுல் டூலாக இருக்குது அந்த ரெட் லிஸ்ட் டேட்டா. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துது இத்தனை ஸ்பீஷீஸ் த்ரெட்டனில் இருக்குது, பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பீஷீஸ் வேர்ல்டு வைடாக. IUCN have developed protected areas
and developed criteria for threatened species. ஸோ இப்போ இந்த IUCN வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஏரியாஸை டெவலப் பண்ணிடுச்சு, ப்ளஸ் க்ரைட்டீரியாவும் அதுக்கேற்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது, அந்த த்ரிட்டன்டு ஸ்பீஷீஸ் எப்படி கண்டுபிடிச்சி அதை நம்ம காப்பாற்றுறது, அதுதான். ஸோ இந்த க்ரைட்டீரியாஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ இதுதான் அந்த க்ரைட்டீரியாஸ். ஸோ இந்த க்ரைட்டீரியாஸில் பார்த்தீங்கன்னா ஏன்னா பாப்புலேஷன் ரிடக்ஷன், அப்போ ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு. பின்னா ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச். சின்னா ஸ்மால் பாப்புலேஷன் சைஸ் அண்ட் டிக்ளைன். ஸோ பாப்புலேஷன் சைஸ் ரெடியூஸ் ஆனாவே ஸ்மால் ஆகிடும், அப்புறம் டிக்ளைன்னா இல்லாமல் போகும். ஸோ நான் ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் போகுது. டின்னா வெரி ஸ்மால் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் பாப்புலேஷன் மட்டும்தான் அங்கே இருக்கும். வந்து குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ IUCN ரெட் லிஸ்ட் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஒன் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்டிங்க்ட் இன் த வைல்டு, அதாவது ஃபாரஸ்ட் ஏரியாவில் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து EXன்னா எக்ஸ்டிங்க்ட், செகண்ட் ஒன் வந்து EWன்னா எக்ஸ்டிங்க்ட் இன் வைல்டு, அதாவது ஃபாரஸ்ட்லேயும் சேர்த்து அழிஞ்சிடுச்சு. த்ரிட்டன்டு ஸ்பீஷிஸ். நெக்ஸ்ட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர். ஸோ த்ரிட்டன்டு ஸ்பீஷிஸ், அப்புறமா கிரிட்டிக்கலி என்டேஞ்சரை வந்து ENன்னு சொல்கிறோம். கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் EN, வல்னரபிள் வந்து VU, நியர் த்ரிட்டன்ட் NT, லீஸ்ட் கன்சென்ட் LC, டேட்டா டெஃபிஷியன்ட் அண்ட் நான் அவைலபிலிட்டி, தட் இஸ் நான் எவாலுவேட் பண்ணாதது வந்து NE. ஸோ இதை வந்து ஆல் ஸ்பீஷீஸோட இது, அப்புறமா இந்த போர்ஷன் வந்து எவாலுவேட்டட் ஆன ஒரு போர்ஷன் அண்ட் அடிக்வேட் டேட்டா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்டிங்ஷனில் இருக்குது, ப்ளஸ் அண்ட் மைனஸ் கீழே இப்படியும் மேலேயும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து IUCN ரெட் லிஸ்ட் கேட்டகரிஸ். அதில் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டிங்க்ட். ஸோ எக்ஸ்டிங்க்ட்னா EXன்னு டினோட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கூட இப்போ அடுத்த வருஷம் ஸ்கூலை விட்டு போயிட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்டூடெண்ட், இல்லை காலேஜை விட்டு போனாலும் எக்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், எக்ஸ் காலேஜ் அதாவது எக்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எ டாக்ஸான் இஸ் எக்ஸ்டிங்க்ட் when there is no reasonable doubt on the death of the last individual. ஸோ ஒரு டாக்ஸானை வந்து எக்ஸ்டிங்க்ட்னு எப்போ சொல்கிறோம்னா, அந்த லாஸ்ட் இண்டிவிஜுவல் இருக்கு இல்லையா, அது அழிஞ்ச போன பிறகு தான் எக்ஸ்டிங்க்ட்னு சொல்வோம். ஸோ எ டாக்ஸான் இஸ் presumed extinct when exhausted surveys in known and or expected habitat at appropriate lines, diurnal season, annual season, throughout its historic range have failed to record an individual. ஸோ ஒரு டாக்ஸான் வந்து தட் இஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆனது பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, இந்த உலகத்திலேயே இல்லை. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா அவங்க எந்த இடத்துல உயிர் வாழ்ந்திருக்காங்க, எந்த ஹேபிடேட்டில் இது பண்ணியிருக்காங்க, ஸோ அங்கே இல்லவே இல்லைன்ற போது அதை வந்து நம்ம ஹிஸ்டாரிக் ரேஞ்ச்லேயும் இல்லை, அதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு தவறிட்டோம், அதாவது ரெக்கார்ட் பண்ண முடியல, அப்போ ஃபெயில் டு ரெக்கார்ட், அப்போ அது என்னது எக்ஸ்டிங்க்ட். எக்ஸாம்பிள் நியூரோகேந்தஸ் நெசியன்சஸ். நெக்ஸ்ட் extinct in wild. So a taxon is extinct in the wild when it is known only to survive in the cultivation, in capitative or as a naturalized population or population well outside the past range. So wildல இல்லாம போயிடுச்சு. So forestல நேச்சுரலா வந்திருக்கும் இல்லையா, அது இல்லாம போயிடுச்சு. ஆனால் கல்டிவேஷன்ல இருக்கு, கேபிடேட்டிவா யாராச்சும் அவங்கள அடிமைப்படுத்தியும் இருக்கலாம். ஸோ நேச்சுரலைஸ்டு பாப்புலேஷனில் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தது பாஸ்ட் ரேஞ்சில், வெல் அவுட் சைட் த பாஸ்ட் ரேஞ்ச், அதாவது எக்ஸ்டிங்க்ட் வைல்டில் அழிஞ்சிடுச்சு, ஆனால் கல்டிவேஷன் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஜிங்கோ பைலோபா. ஸோ இது ஏ வரணும் லாஸ்டில், லோபா LBA. critically endangered CR. A taxon is critically endangered when the best available evidences indicates that it meets any of the criteria A to E from the critically endangered and it is therefore considered to be
facing an extremely high risk of extinction in the wild. ஸோ இது வந்து இங்கே critically endangeredனா இந்த இடத்துல இந்த A2 இந்த க்ரைட்டீரியா பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த A2 E வரையும், ஸோ அந்த இது லிஸ்ட்டில் இவங்க வந்துட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஹை ரிஸ்க் இருக்குது. ஏன்னா அழிச்சு போயிடுவாங்க, எக்ஸ்டிங்ஷனுக்கு போயிட்டாங்க, வைல்டு லைஃப்பில் எக்ஸ்டிங்ஷன் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இஃபோபியா, சாண்டாபை, பைப்பர் பார்பெரி அண்ட் சிஜிஎம் கேம்பிலீனியம். Endanger, EN. A taxon is endangered when the best available evidences indicates that it meets any of the criteria A to E for endanger and it is therefore considered to be facing a very high risk of extinction in the wild. So, EN னா endanger, அழிஞ்சிட்ருக்கு, அதாவது அழிய போகுது. ஸோ endangerனா ஐசியூவில் இருக்காங்க, கிரிட்டிக்கல்னா அதாவது ரொம்ப ரொம்ப ஹை கிரிட்டிக்கல் ரிஸ்கில் இருக்காங்கன்னு சொல்கிறது. இது வந்து ஐசியூவில் இருக்காங்க, எப்போ வேணால் A to Z ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அப்போது இவங்களுக்கும் ஹை ரிஸ்க் இருக்குது, வைல்ட் லைஃப் எக்ஸ்டிங்ஷன் கன்ஃபார்மாக நடந்துடும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈலியோகார்பஸ் வெனிசூட்டஸ், போகோஸ்டீமான் நீல்கேரியாசிஸ், யூஜீனியா சிங்கம் பட்டியானா. Vulnerable, VU. A taxon is vulnerable when the best available evidences indicates that it meets any other criteria A to E for vulnerable and it is therefore considered to be facing a high risk of extinction in the wild. ஸோ வல்லுனரபிள்னா ரொம்ப மோசமான நிலையில் இருக்குன்னு சொல்லலாம். அந்த மோசமான நிலைன்னா A to Z அந்த க்ரைட்டீரியாவை மீட் பண்ண முடியும். ஸோ அப்படி மீட் பண்ணுறதுனால வைல்டில், அதாவது ஃபாரஸ்ட்டில் நம்ம கல்டிவேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கலாம். ஸோ அப்போ ஹை ரிஸ்க் அங்கே இருக்கலாம் வைல்டில். எக்ஸாம்பிள் டால்பெர்ஜியா லாட்டிஃபோலியா, அதாவது ரோஸ்வுட், சாந்தாலம் ஆல்பம் வந்து சாண்டல்வுட், குளோரோசைலான் ஸ்விட்டீனியா. ஸோ இதெல்லாம் வைல்டில் எக்ஸ்டிங்ஷனில் இருக்குது, என்டேஞ்சரில். நியர் த்ரிட்டன்ட், NT, நியர் த்ரிட்டன்ட். A taxon is near threatened when it has been evaluated against the criteria but does not qualify for critically endangered. So endangered or vulnerable now but is close to the qualifying for or is likely to qualify for the threatened category in the near future. ஸோ இது வந்து வல்லுனரபிள், என்டேஞ்சர். ஸோ நியர் த்ரிட்டனில் இருக்குது. இது எப்போ வேணும்னா வல்லுனரபிளாக மாறலாம், இல்லை என்டேஞ்சராக மாறலாம், இல்லை கிரிட்டிக்கலி என்டேஞ்சராக மாறிடலாம். ஸோ லீஸ்ட் கன்சர்ன்ட், LC. A taxon is least concern when it has been evaluated against the criteria and does not qualify for critically endangered, vulnerable or near threatened. So it is widespread, abundant taxa, all are included in this category. அதாவது least count, அதாவது அவங்க எந்த ஒரு criteria, அதாவது endanger, critically endangered, vulnerable, threatened, nearly threatened எதுலையுமே அவங்க இன்க்ளூட் ஆகலை. ஸோ அவங்க வந்து அதாவது ஃபுல்லாக இந்த கேட்டகரி ஃபுல்லாக நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. Not evaluated, NE. So a taxon is not evaluated when it has not yet been evaluated against the criteria. ஸோ எந்த ஒரு க்ரைட்டீரியா வச்சும் இது எவாலுவேட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது நாட் எவாலுவேட்டட், அது NEல வைக்கிறாங்க. ஸோ endemic centers and endemic plants. ஸோ endemic species are the plants and animals that exist only in one geographical region. ஸோ இது ஒரு ஜியோகிராஃபிக்கல் ரீஜனில் மட்டும்தான் இந்த எண்டமிக் ஸ்பீஷீஸ் இருக்கும். இப்போ நம்ம ஏரியாவில் மட்டும் இருக்குன்னு, நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயும் இருக்காது. ஸோ அது எண்டமிக் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லலாம். So the species can be endemic to large or small areas of the earth. So இந்த endemic species வந்து large இல்லை small areas, எர்த்தில் ஒரு இடத்துல இருப்பாங்க. So some are the endemic to a particular continent, some to a part of continent and others of single island. ஸோ சிலது வந்து காண்டினென்ட்டோட அங்கே ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கலாம், சில அந்த காண்டினென்ட்டில் மட்டுமே இருக்கலாம், இல்லைனா அந்த ஒரு ஐலாண்டில் மட்டுமே இருக்கலாம். Any species found restricted to a specified geographical area is referred as endemic.
ஸோ இந்த பர்டிகுலர் ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பீஷீஸ் அந்த இடத்துக்கு எண்டமிக்னா அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும், உயிர் வாழும், வேற எங்கேயும் உயிர் வாழாது. It may be due to various reasons such as isolation, interspecific interactions, seed dispersal problems, site specificity and many other environmental and ecological problems. ஸோ இது வந்து எதனால் அந்த ஒரு ஏரியாவில் மட்டும்னா ஐசோலேஷன், அவங்களே தனியாக, அதாவது ஐடியலாக இருக்கிறாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, ஸோ ஐசோலேட்டாக இருக்காங்க. ஸோ இன்டர்ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன்ஸால், இல்லை சீட் டிஸ்பர்சல் ப்ராப்ளத்தால், இல்லை சைட் ஸ்பெசிஃபிசிட்டி, அவங்களுக்கு அது நல்ல வசதியாக போச்சு, ஸோ அந்த ஊர்லேயே இருந்துடலாம், வேறு எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ என்விரான்மெண்ட் அண்ட் எக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தாலேயும் இது நடக்கலாம். ஸோ தெர் ஆர் 3 மெகா சென்டர்ஸ் ஆஃப் எண்டமிக் ஸ்பீஷீஸ் அண்ட் 21 மைக்ரோ எண்டமிக் சென்டர்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இது 1 மார்க்கில் கேட்கலாம். இந்தியாவில் 3 மெகா சென்டர்ஸ் ஆஃப் எண்டமிசம் and 27 micro endemic centers in India. So 3 mega and 27 micro endemic centers in India. So approximately 1/3 of Indian flora have been identified as endemic and found restricted and distributed in 3 major phytogeographical regions of India, that is Indian Himalayas, Peninsular India and Andaman and Nicobar Islands. ஸோ நம்ம இந்தியன் ஃப்ளோராவும் சரி ஃபானா, ஓகே, ஃப்ளோரா வந்து எண்டமிக், நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்குது, நம்ம கண்ட்ரியில் மட்டும்தான் இருக்குது. அது 3 மேஜர் ஃபைட்டோஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸ் எதுன்னா ஹிமாலயாஸ், இந்தியன் ஹிமாலயாஸ், அப்புறம் பெனின்சுலார் இந்தியானா நம்ம சவுத் இந்தியன் ரீஜன், அண்ட் த ஐலாண்ட்ஸ், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஸோ பெனின்சுலார் இந்தியானா யார் வருவாங்க? ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ். அதில் வெஸ்டர்ன் காட்ஸில் தான் நிறைய இருக்குது எண்டமிக் பிளான்ஸ். ஸோ ஹார்ட்விக்கியா பின்டா and Benticia condapana are the good examples of endemic species. இவங்க 2 பேரும் நம்ம இந்தியாவில் தான் இருக்காங்க. ஹார்ட்விக்கியா பினாட்டாவும் பென்டிக்கியா கொனடாபானா, இது 2மே இந்தியன் ஸ்பீஷீஸ், எண்டமிக், நம்ம ஊரில் வந்தது, அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸில் வந்திருக்கு. A large percentage of endemic species are herbs and belongs to the families such as போஏசி, அதாவது ரைஸ் ஃபேமிலி, ஏபிஏசி வந்து கொத்தமல்லி ஃபேமிலி, அண்ட் ஆஸ்ட்ரேசி வந்து இந்த என்னது சன்ஃப்ளவர் ஃபேமிலி, அண்ட் ஆர்கிடேசி ஆர்கிட்ஸ். ஸோ இது எல்லாமே எண்டமிக் ஸ்பீஷீஸ் தான். லார்ஜ் பர்சன்டேஜாக நம்ம ஊரில் இருக்குது, ஹெர்ப்ஸாக இருக்குது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் எண்டமிக் ஸ்பீஷீஸ் ஆர் threatened due to their narrow specific habitat, reduced seed production, low dispersal rate, less viable nature அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபரன்சஸ். ஸோ இதே நம்ம ஊர்லேயே இருக்குது, வெளிநாட்டுக்கெல்லாம் போகல, வெளியூருக்கெல்லாம் போகலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேபிட்டேட் வந்து ரொம்ப நேரோ, ஒரு ரொம்ப பெரிய இடம் இல்லை, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே அவங்க அடக்கிட்டாங்க. ஸோ அந்த ஹேபிட்டேட் வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சீட் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது. ஸோ சீட் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால டிஸ்பர்சலும் கம்மியாக இருக்குது. ஸோ இது அண்ட் வயபிள் நேச்சர், அவங்களால வந்து வேறு எங்கேயும் உயிர் வாழ முடியல, அந்த கிளைமேட்டுக்கு மட்டும்தான் அவங்களால இருக்க முடியும். ஸோ இப்போ ஆப்பிள் வந்து அந்த ஒரு சில்னஸ் இருக்கிற கிளைமேட், அதாவது கோல்டு கிளைமேட் இருந்தால் அதை நம்ம ஊரில் வராது, அதாவது நம்ம தமிழ்நாட்டு, அதாவது நம்ம இந்த மாதிரி ஹாட் ஏரியாஸில் வராது, சில்னஸ் இருக்கணும். ஸோ ப்ளஸ் ஹியூமன் இன்டர்ஃபரன்சஸும் இது ஒரு காரணம். ஸோ சீரியஸ் எஃபர்ட்ஸ் நீட் டு பி அண்டர்டேக்கன் ஃபார் த கன்சர்வேஷன், அதர்வைஸ் தீஸ் ஸ்பீஷீஸ் மே பிகம் குளோபலி எக்ஸ்டென்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்பீஷீஸை நம்ம அண்டர்டேக்கன் பண்ணி காப்பாற்றணும். ஏன்னா அவங்க நம்ம ஊரில் தான் இருக்காங்க, வேறு எங்கேயும் வளரல. ஸோ இல்லைன்னா அது பார்க்காம விட்டுட்டோம்னா அந்த ஸ்பீஷீஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும், அழிஞ்சு போயிடும், அப்புறமா நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ எண்டமிக் பிளான்ஸ், ஹேபிட் அண்ட் நேம் ஆஃப் த எண்டமிக் சென்டர்ஸ். இப்போது பக்காரியா கார்டலென்சிஸ், இது வந்து ட்ரீ, சவுத் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கான். அகஸ்திய மலையாயா பாசிஃப்ளோரா, அகஸ்திய மலையாயா பாசிஃப்ளோரா ட்ரீ, பெனின்சுலார் இந்தியா. ஹார்ட்விக்கியா பின்டா ட்ரீ, பெனின்சுலார் அண்ட் நார்தர்ன் இந்தியாவில் இது இருக்குது. அண்ட் பென்டிகா கொனடாபானா ட்ரீ, வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கேரளாவில் இருக்குது. நெப்பந்தஸ் காஷியானா லயன், தட் இஸ் காசி ஹில்ஸ், மேகாலயாவில் இருக்குது. இவங்கெல்லாம் எண்டமிக் பிளான்ஸ், நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டமிக் பிளான்ஸ், இந்த 2 வெரைட்டிஸ் வந்து எண்டமிக் தட் இஸ் பென்டிகா அண்ட் ஹார்ட்விக்கியா, இந்த 2 பிளான்ஸுமே எண்டமிக் ஸ்பீஷிஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.